தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. ஜூலை 20 முதல் செப்டம்பர் வரை எல் நினோ கடுமையாக தாக்கும். பேராசிரியர் பிரதீபராஜா எச்சரிக்கை. அர்ஜுனாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்ய கோரிய மனுவுக்கு புதிய திகதி. 6 மனித படுகொலைகள், பிள்ளையானின் சகாவிற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு. சத்தியாகிரகத்தில் மகாத்மா காந்தி நீரருந்தினார், ஆனால் சுரேசாலை அவ்வாறு இல்லை. உதயக்கம் மண்பில. ரகசிய தகவலால் பெண் செய்த செயல் அம்பலம், கட்டுக்கட்டாக பணத்துடன் மீட்கப்பட்ட பொருட்கள். இளைஞர்களிடையே HIV மற்றும் பாலியல் தொற்றுக்கள் அதிகரிப்பு, அரசாங்கம் அவசர தலையீட்டு திட்டங்கள். தொடர்பென விரிவான செய்திகள். பசிபிக் பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ள எல் நினோ இலங்கையில் எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் மிக கடுமையாக தாக்கும் என்று யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த கமக்காரர் அமைப்பு மற்றும் மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கு எல் நினோ தொடர்பான கலந்துரையாடல் கிளிநொச்சியில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு ஏற்பட போகும் எல் நினோ நிலையை எவ்வாறு எதிர்கொள்வது தொடர்பாக விளக்கமளிக்கையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். குறித்த கலந்துரையாடலில் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலைய உதவி பணிப்பாளர் அழகுகோன், பெண்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் இணைப்பாளர் வல்லிபுரம் வாசுகி, கமக்காரர் அமைப்புகளின் பிரதிநிதிகள், மீனவ சங்க பிரதிநிதிகள், போலீஸ் உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை செல்லுபடியற்றதாக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை விசாரணைக்காக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி அளிப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அபினவ நிவகல் பெரமுனவின் தலைவர் ஓஷலகேரத்தினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் மகேன் கோபல்லவ முன்னிலையில் அளிக்கப்பட்டது. இதன்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்திரணி அசோக் பரன் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்து இந்த மனுவை விசாரணைக்கு எடுப்பதற்காக மிக அருகாமையிலான திகதி ஒன்றினை வழங்குமாறு கோரினார். எதிர்மனுதாரரான பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சார்பில் ஆஜரான சட்டத்திரணி சேனானி தயாரத்னவும் அந்த கோரிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என அதிதிரண நீதிமன்ற செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய குறித்த மனு மீதான விசாரணையை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி அளிப்பதற்கு நீதியரசர் உத்தரவிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படும் சந்தர்ப்பத்திலும் அவர் அரசாங்க வைத்தியராக பணியாற்றி வந்தார் எனவும், அரசியலமைப்பின் விதிகளுக்கு அமைய அரசாங்க ஊழியர் ஒருவர் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படுவது சட்டத்திற்கு முரணானதுடன் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிப்பதற்கான தகமையீனமாகும் என்றும் குறித்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 6 மனித படுகொலைகள் தொடர்பாக CID-யினரால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வைக்கப்பட்டிருந்த TMBP கட்சி அம்பாறை மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான இனிய பாரதி என்றழைக்கப்படும் புஷ்பகுமார் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை மட்டக்களப்பு சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்குமாறு அக்கறை பற்று நீதிமன்ற நீதவான் நேற்று உத்தரவிட்டார். கடந்த 2007ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் விநாயகபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் இருந்து திருக்கோவில் உள்ள பிரதேச சபையை நோக்கி பிரயாணித்த போது அவரை விநாயகபுரம் கோரக்களப்பு வீதியில் வைத்து இனம் தெரியாத துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக அவரது மனைவியார் படுகொலை செய்யப்பட்ட தனது கணவருக்கு நீதி கோரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இதனுடன் தொடர்புபட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் இனிய பாரதி என்றழைக்கப்படும் புஷ்பகுமார் கடந்த 2025 ஜூலை 6ஆம் தேதி திருக்கோவிலில் வைத்தும் அவரது சகாபான சதிதரன் தவசீலன் மட்டு சந்தியில் வைத்தும்
கொழும்பில் இருந்து வந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இவர்களை சிஐடியினர் பயங்கரவாத தடை சட்டத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் 2005 தொடக்கம் 2009 வரையான காலப்பகுதியில் அம்பாறை திருக்கோவிலை மையமாக வைத்து திருக்கோவில் பிரதேச சபை தவிசாளர் உதயகுமார் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உட்பட 6 மனித படுகொலைகள் தொடர்புபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து 1 வருட காலமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வைத்திருந்த இவரை சிஐடியினர் இவருக்கு எதிராக அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றில் நேற்று வியாழக்கிழமை முன்னகர்வு பத்திரமூடாக வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். இந்த வழக்கை நீதவான் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது இவரை பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து விடுத்துள்ளதாக சிஐடியினர் நீதிமன்றத்திற்கு அறிவித்ததை அடுத்து நீதவான் இவரை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை மட்டக்களப்பு சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட மகாத்மா காந்தி நீர் அருந்தினார். ஆனால் 25 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட சுரேசாலே ஒரு சொட்டு நீர் கூட அருந்தவில்லை. அது ஆச்சரியமானதென பிவிதுருகல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்தார். கொழும்பிலுள்ள பிவிதுருகல உரிமைய கட்சி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு கூறினார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேசாலே உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டு விட்டார் என்று அனைவரும் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் 25 நாட்கள் எவ்வாறு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் என்பது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட மகாத்மா காந்தி நீர் அருந்தினார். ஆனால் 25 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட சுரேசாலே ஒரு சொட்டு நீர் கூட அருந்தவில்லை. அது ஆச்சரியமானது. சுரேசாலே ஒரு இராணுவ அதிகாரி என்பதால் மன உறுதியுடன் நீரின்றி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். அது அவரது மனவலிமையை வெளிப்படுத்தியுள்ளது என்றார். மொரட்டுவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரான்சிற்கு பகுதியில் பலானி மத்திய ஊழல் ஒழிப்பு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதன்கிழமை அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் 107 கிராம் 48 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 52 வயதுடைய பிரான்சிஸ்கு பகுதியை சேர்ந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து போதைப்பொருள் வியாபாரத்தின் மூலம் சம்பாதிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 25,61,100 ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் மொரட்டுவை போலீசாரால் முன்னெடுக்கப்படுகிறது. கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய இளைஞர் யுவதிகள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் HIV மற்றும் பாலியல் ரீதியாக பரவக்கூடிய நோய்களின் பரவல் அதிகரித்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்த நிலைமைக்கு எதிராக அரசாங்கம் பல்துறை கூட்டுத்திட்டங்களை அவசரமாக ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் இந்த தொற்றுக்கு உள்ளாகியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது மிகுந்த கவலைக்குரிய விடயம் என்றும் வலியுறுத்தினார். இந்த விவகாரத்தை கட்டுப்படுத்துவதற்காக கல்வி அமைச்சராகவும் செயற்படும் பிரதமர் தலைமையில் கல்வி அமைச்சின் உயரதிகாரிகள் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் இணைந்து அண்மையில் விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றதாகவும் அவர் தெரிவித்தார். கல்வி மற்றும் சமூக நலத்துறை ஒருங்கிணைந்து இளம் தலைமுறையினரை பாதுகாக்கும் வகையில் கூட்டு செயற்றிட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. தொற்றுக்குள்ளானவர்களில் பெரும்பாலானோர் போதிய விழிப்புணர்வு மற்றும் சரியான புரிதல் இல்லாமையின் காரணமாகவே இந்த நிலைமைக்கு ஆளாகியுள்ளதாக ஆரம்ப விசாரணைகள் தெரிவிக்கின்றன என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். எனவே மருந்து சிகிச்சையை விடவும் முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வே முக்கியமானதென அரசாங்கம் கருதுகிறது. நாட்டில் HIV தடுப்பு மருந்துகள் போதுமான அளவில் கையிருப்பில் உள்ள போதிலும் நோய் பரவாமல் தடுக்கும் வகையிலான விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கமைய பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை
இலக்காக கொண்டு விசேட விழிப்புணர்வு வேலை திட்டங்கள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார்.